Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the lessons we are learning by way of the series of talks. இந்த தொடர் செய்திகளின் வழியாக நாம் கற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். We are studying the subject of thinking during the last 7 weeks. கடந்த 7 வாரங்களாக சிந்தித்தல் என்கிற தலைப்பை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். Friends, we want to remind you again that you should always remember that the way and the pattern of your thinking will affect the entire course of your life. உங்களுடைய வாழ்க்கை முழுவதையுமே நீங்கள் என்னத்தை எப்படி சிந்திக்கிறீர்கள் என்பது அது முழுமையாக ஆட்கொள்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. There are 2 types of thinking. 2 விதமான சிந்தனைகள் உண்டு. One is natural thinking. ஒன்று இயல்பான சிந்தனை. And the other one is spiritual thinking. அடுத்தது ஆன்மீக சிந்தனை. Natural thinking, of course, is that of the unregenerated man. மறுபடியும் பிறக்கிற அனுபவம் இல்லாத ஒரு மனிதனுடைய சிந்தனை பாணிதான் இந்த இயல்பான சிந்தனை. But spiritual thinking belongs to the one who is regenerated or who is born again. ஆனால் மறுபடியும் பிறந்த மனிதனுடைய அனுபவம் தான் இந்த ஆன்மீக சிந்தனையாய் காணப்படுகிறது. That means the regenerated man has the capacity to think spiritually. அப்படி என்று சொன்னால் மறுபடியும் பிறந்த மனிதனுக்கு ஆன்மீக சிந்தனைக்குரிய ஆற்றல் அவனுக்கு உண்டு. But his thinking faculty must be trained and equipped by the word of God and the spirit of God. ஆனால் தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனுடைய ஆவியானவரின் மூலமாகவும் இந்த மறுபடியும் பிறந்த மனிதனுடைய சிந்தனையானது பயிற்சிவிக்கப்பட வேண்டும். To show the difference between natural thinking and spiritual thinking, we would like to begin with an example in Matthew's Gospel 16th chapter. இயல்பான சிந்தனை ஆன்மீக சிந்தனை இவை இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக மத்தேயு 16வது அத்தியாயத்தில் உள்ள ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Here the Lord Jesus Christ was telling his disciples how he would have to go to Jerusalem and suffer in the hands of cruel men. தன்னுடைய சீடர்களிடத்திலே கொடூரமான மனிதர்களிடத்திலே தான் ஒப்புவிக்கப்பட வேண்டியதையும் தான் பட வேண்டிய பாடுகளை குறித்தும் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் இயேசுவினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். At that time Peter did something. Let us read that from Matthew 16 and verse 22. அந்த சமயத்தில் தான் பேதுரு செய்த ஒரு காரியத்தை மத்தேயு 16வது அத்தியாயம் 23வது வசனத்திலே பாருங்கள். Then Peter took Jesus aside and began to rebuke him, saying, "Far be it from you, Lord, this shall not happen to you." 22வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். But he turned and said to Peter, "Get behind me, Satan, you are an offense to me, for you are not mindful of the things of God, but of the things of men." ஆனால் அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். Things of God on one side and things of men on another side. தேவனுக்கு ஏற்றவைகள் மனுஷனுக்கு ஏற்றவைகள். Now here in this situation, in the case of Simon Peter, he was dominated by the things of men over the things of God. இங்கே பேதுருவை பொறுத்தவரையிலே தேவனுக்கு அடுத்த காரியங்களை பார்க்கிலும் மனுஷருக்கு அடுத்த காரியங்கள் அவனுடைய சிந்தையை ஆட்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். That came under a stern rebuke from his Lord and Master. அவனுடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு அதை கடினமாய் கடிந்து கொள்கிறார். This series of talks is just meant to do the same, to correct our thinking pattern. இந்த செய்திகள் அதே காரியத்தை செய்யும் நோக்கோடு தான் இருக்கிறது, நம்முடைய சிந்தனைகளை சரிபடுத்தும் வகையில். That's why the topic that's before us is how not to think. ஆகவே தான் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய தலைப்பு எப்படி சிந்திக்க கூடாது. And so far we have studied 7 lessons. இதுவரையிலும் 7 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். Number 1, முதலாவது, do not think too much of yourself. உங்களை பற்றி அளவுக்கு மீறி சிந்திக்க கூடாது. Number 2, இரண்டாவதாக, do not be overoccupied with earthly things. பூமி கழுத்தவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்க கூடாது. And number 3, மூன்றாவதாக, do not desire forbidden things. விலக்கப்பட்ட காரியங்களை விரும்ப கூடாது. And number 4, நான்காவதாக, do not overcrowd
crowd your mind. அளவுக்கு அதிகமாய் மனதை நெருக்க கூடாது. And number 5, ஐந்தாவதாக, do not keep your mind passive. உங்கள் மனதை காலியாக வைத்திருக்க கூடாது. Number 6, ஆறாவதாக, do not be over anxious about anything. ஒன்றையும் குறித்து அளவுக்கு அதிகமாய் கவலைப்படக்கூடாது. Last week we studied lesson number 7. சென்ற வாரத்தில் 7வது பாடத்தை பார்த்தோம். Do not exclude God in your thinking. தேவனை உங்கள் சிந்தையிலிருந்து விலக்கி விடக்கூடாது. Today we will move on to lesson number 8. இன்றைக்கு 8வது பாடத்துக்கு நாம் கடந்து செல்வோம். How not to think. எப்படி சிந்திக்க கூடாது. Do not think aloud in all matters. எல்லா காரியங்களையும் சத்தமாக வெளிப்படையாக சிந்திக்க கூடாது. How not to think. எப்படி சிந்திக்க கூடாது. Do not think aloud in all matters. எல்லா காரியங்களையும் சத்தமாக வெளிப்படையாக சிந்திக்க கூடாது. There are two types of people. ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறார்கள். Some folks are too closed. ஒரு சிலர் அமுக்குனிகளாய் இருப்பார்கள். And the other type, they are too open. வேறு சிலர் ஓட்டை வாய்களாய் இருப்பார்கள். Now both these extremes must be avoided. இந்த ரெண்டு ஓரங்களுமே நாம் விட்டுவிட வேண்டும். Now in general, we are not to open up before others all that we think within ourselves. நமக்குள்ளாக சிந்திக்கிற எல்லாவற்றையும் பொதுவாக நாம் எல்லாரிடத்திலும் கொட்டிவிடக் கூடாது. Now that is not wisdom, that is actually foolishness. அது ஞானமாய் நடப்பதற்கு ஏதுவானதல்ல, அது மதியீனம். Now turn with us to book of Proverbs and look at the 14th chapter. நீதிமொழிகள் 14வது அத்தியாயத்தை பாருங்கள். And we'll read to you verse 33. 33வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறோம். Wisdom rests quietly in the heart of him who has understanding. புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும். But that which is of the heart, the fools, is made known. மதியினரிடத்தில் உள்ளதோ வெளிப்படும். Now if you come to the 29th chapter, the same thought is repeated. 29வது அத்தியாயத்திலே அதே காரியம் மீண்டும் சொல்லப்படுகிறது. 11th words. 11வது வசனம். A fool vent all his feelings. மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான். In other words, a fool thinks aloud. வேறு வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு மதியீனன் சத்தமாய் சிந்திக்கிறான். But a wise man holds them back. ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். So beautifully and crystal clearly this admonition comes to us. இவ்வளவு அழகாய் தென்னந்தெளிவாய் இந்த அறிவுரை நமக்கு கொடுக்கப்படுகிறது. Beloved, don't speak just out of impulse. பிரியமானவர்களே, எடுத்தெடுப்பிலே நீங்கள் காரியங்களை பேசிவிட வேண்டாம். Take time to think, especially if you have to answer something. ஏதாவது ஒரு பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பதிலை சொல்வதற்கு முன்பாக சற்று சிந்தித்து பதில் சொல்லுங்கள். Turn with us to book of Proverbs for an exhortation. நீதிமொழிகள் புத்தகத்திற்கு மற்றும் ஒரு ஆலோசனைக்காக எங்களோடு கூட வாருங்கள். 15th chapter. 15வது அத்தியாயம். Look at the 28th verse. 28வது வசனத்தை பாருங்கள். The heart of the righteous studies how to answer. நீதிமானுடைய மனம் பதில் சொல்ல யோசிக்கும். But the mouth of the wicked pours out everything. துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும். You know, a righteous man studies, he ponders over what to answer. நீதிமான் பதில் சொல்வதற்கு முன்பாக அவன் சிந்திக்கிறான். But the evil man, he just pours out everything that just like that comes up. துன்மார்க்கனோ தன்னுடைய உள்ளத்தில் எழும்புகிற காரியத்தை எல்லாம் வாரி கொட்டி விடுகிறான். That's why, beloved, we have the lesson today. Do not think aloud in all matters. ஆகவேதான் இன்றைக்கு நமக்கு முன்பாக நாம் பார்த்து கொண்டிருக்கிற பாடம் எல்லாவற்றையும் சத்தமாக வெளிப்படையாக சிந்திக்க கூடாது. Because, beloved, if you think aloud, you cannot take back your words. இதற்கு காரணம், நீங்கள் வார்த்தைகளை கொட்டிவிட்டால் அந்த வார்த்தைகளை மீண்டுமாக எடுத்துக்கொள்ள முடியாது. After that, perhaps you may think differently at leisure, but what is spoken is spoken. அதற்கு பிறகு ஒருவேளை நீங்கள் வருந்தலாம், ஆனால் பேசினது பேசியதே. Now that's what Jesus also warned in Matthew's Gospel 12th chapter. மத்தேயு சுவிசேஷம் 12வது அத்தியாயத்திலே ஆண்டவராகிய இயேசுவும் இதை குறித்து தான் எச்சரித்து சொல்கிறார். Look at verse 37. 37வது வசனத்தை பாருங்கள். He says, by your words you will be justified, and by your words you will be condemned. உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். How conclusive! We are justified by our words. நம்முடைய வார்த்தைகளினாலே நாம் நீதிமான்கள் என்று தீர்க்கப்படுகிறோம். And we are condemned by our words also. நம்முடைய வார்த்தைகளினாலேயே தான் நாம் குற்றப்படுத்தவும் படுகிறோம். So our words become decisive, even though later on you can think differently. நீங்கள் பிற்பாடாக வேறு விதமாக யோசித்தாலும் கூட நம்முடைய வார்த்தைகளே நம்மை நிதானித்து விடுகிறது. Now Jesus Christ was very careful to exercise self
self-control on his thinking while he was ministering to people. ஜனங்களிடத்திலே அவர் ஊழியம் செய்கிற காலத்திலே ஆண்டவராகிய இயேசுவானவர் தன்னுடைய வார்த்தைகளை குறித்து மிகவும் கவனமுள்ளவராய் இருந்தார். Turn with us for an illustration in John's Gospel 2nd chapter. ஒரு எடுத்துக்காட்டுக்காக யோவான் சுவிசேஷம் 2வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட பாருங்கள். I will read to you from verse 23. 23வது வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். When Jesus was in Jerusalem at the Passover during the feast, many believed in his name when they saw the signs which he did. பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். So many people believed looking at and watching his miracles. அற்புதங்களை அவர் செய்ததை பார்த்து அநேகர் அவர் பேரிலே விசுவாசம் வைத்தார்கள். Immediately Jesus did not fall flat before them. உடனடியாக அவர்களுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் ஆண்டவர் விழுந்து விடவில்லை. Look at verse 24. 24வது வசனத்தை பாருங்கள். But Jesus did not commit himself to them. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. Suppose he had said something in appreciation of the fact that they believed on him. தன்னை அவர்கள் விசுவாசித்தார்கள் என்கிறதை பாராட்டி ஒருவேளை ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தால், now that would have been a mistake. அது ஒரு தவறாய் காணப்பட்டிருக்கும். Because they did not believe him for who he was, but they believed him just for the beneficial miracles they received from him. ஏனென்றால் தான் யாராய் இருக்கிறார் என்பதனாலே அவர் பேரில் விசுவாசம் வைக்கவில்லை, அவர்கள் பெற்றுச் சென்ற அற்புதங்களின் காரணமாக தான் அவரை விசுவாசித்தார்கள். So he was careful before he could commit himself to anyone. யாருக்குமே இணங்குவதற்கு முன்பாக அவர் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தார். Beloved, we want to tell you that this self-control is one of the fruits of the Spirit. பிரியமானவர்களே, ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த தன்னடக்கமானது ஆவின் கனிகளில் ஒன்று. When you find time, you go through that fruit of the Spirit in Galatians 5:22 and 23. கலாத்தியர் 5வது அத்தியாயம் 22 23வது வசனங்களில் இருக்கிற ஆவின் கனிகளை பற்றிய பட்டியலை நேரம் இருக்கும் பொழுது பாருங்கள். And there are 9 fruits that are mentioned there. சொல்லப்பட்டிருக்கிற 9 கனிகள் அங்கே இருக்கிறது. And you find the last in that list is self-control. அந்த பட்டியலிலே கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது தன்னடக்கம். Now because it is said last, that doesn't mean it is the least of all the gifts. அது கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே அது கடைசியாக ஆகிவிடாது. In fact, when you have self control, you are a perfect man. உங்களுக்கு தன்னடக்கம் இருக்குமேயானால் நீங்கள் பூரண மனுஷனாய் மாறி விடுகிறீர்கள். Now we want to bring before you an example from the Old Testament. It's a very interesting example. பழைய ஏற்பாட்டிலே இருந்த அருமையான ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறோம். We all know the story of Joseph. யோசேப்பினுடைய சரிதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். His brothers treated him very cruelly. அவருடைய சகோதரர்கள் அவனை கொடூரமாய் நடத்தினார்கள். And they sold him away to the Egyptian business people. அங்கே எகிப்திய வியாபாரிகளிடத்திலே அவர்களை விற்று போட்டார்கள். Then there was a famine in the land. பஞ்சம் ஏற்படுகிறது. And all these brothers, they went to him for grains. இப்பொழுது தானியத்திற்காக சகோதரர்கள் எல்லாம் யோசேப்பினிடத்தில் வருகிறார்கள். Joseph was able to quickly identify that they were his brothers. தன்னுடைய சகோதரர்கள் என்று யோசேப்பு உடனடியாக கண்டுகொண்டார். But they were not able to identify him. அவர்களுக்கோ யோசேப்பை பார்த்து அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. And he did not immediately open up and say, I am your brother. உடனடியாக அவனும் அவர்களுடைய சகோதரரிடத்தில் நான் தான் உங்களுடைய சகோதரன் என்று சொல்லவும் இல்லை. Because he was there in the hands of God, operating on the principles and the program of God. தேவனுடைய கரத்தில் மறைந்திருந்த இவன் தேவனுடைய திட்டங்களின் பிரகாரமாக தன்னை நடத்தி கொண்டான். Turn with us to Genesis 42nd chapter. ஆதியாகமம் 42வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at verse 24. 24வது வசனத்தை பாருங்கள். He turned himself away from them and he wept. அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது. You know, when you see your brothers after so many years and still remember what all they did to you and what difficult situations you went through, you know, there were tears and outbursts that were coming up. அங்கே இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய சகோதரர்கள் இவனுக்கு இழைத்த தீங்கையெல்லாம் எண்ணி பார்த்து அந்த எண்ணங்கள் காரணமாக அவனுக்கு இப்பொழுது கண்ணீர் பொங்கி எழுகிறது. But he did not cry before them. ஆனால் அவர்களுக்கு முன்பாகவோ இவன் அழவில்லை. He went aside. அவன் அப்புறம் போகிறான். He withdrew himself and he wept. அவன் தனியே சென்று அழுகிறான். Now the next chapter also he did the same thing. அடுத்த அத்தியாயத்திலும் அதே காரியத்தை செய்கிறான். 43rd chapter 30th words. 43வது அத்தியாயம் 30வது வசனம். Now Joseph's heart yearned for his brother, so Joseph made haste and sought somewhere to weep. He went into his chamber and he wept there. யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காய் பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய்
அங்கே அழுதான். He was not able to control his feelings. தன்னுடைய உணர்வுகளை அவன் கட்டுப்படுத்த முடியாமல் But nevertheless he went inside. He did not show it above. He did not show it outside. In other words, he did not think aloud. அவன் வெளிப்படையாக அதை காட்டிவிடவில்லை. அவன் சத்தமாய் அந்த நேரத்தில் சிந்திக்கவில்லை. தனியே மறைந்திருந்து அழுது விட்டு வருகிறான். Now another example could be that person of Nehemiah. நெகேமியா மற்றும் ஒரு உதாரணமாக நமக்கு எடுத்துக்கொள்ளலாம். Now God chose him for a particular mission. ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கத்திற்காக ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். And God used him to rebuild the walls of Jerusalem which were broken down and burnt down. எருசலேமின் மதில்கள் உடைந்து போய் இருக்கிறவைகளை மீண்டும் கட்டும்படியாக தேவன் அவனை பயன்படுத்தினார். So God put some vision and thought into his heart. அவன் உள்ளத்திலே சில சிந்தனைகளை ஆண்டவர் வைக்கிறார். Now how did he go about with what God told him? தேவன் சொன்னவைகளை எப்படியாக அவன் செயல்படுத்துகிறான்? Nehemiah 2nd chapter. நெகேமியா 2வது அத்தியாயம். Look at the 12th words. 12வது வசனத்தை பாருங்கள். I arose in the night, there were just a few men with me. நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே எழுந்து and I told no one what my God had put in my heart to do unto Jerusalem. என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. And then after he went round going around that city, அந்த பட்டணத்தை சுற்றி அவன் வந்த பிறகு in verses 16 and 17 he went one step further. 16 17 வசனங்களில் இன்னும் ஒரு அடி எடுத்து முன்பாக செல்கிறான். The officials did not know where I had gone and what I had done. நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. Because I had not yet told the Jews and other leaders. நான் யூதருக்கும் மற்ற அதிகாரிகளும் அதை பற்றி நான் அதுவரையிலும் சொல்லவில்லை. And then in verse 17, அந்த 7வது வசனத்திலே then I said to them, there is already reproach on us, let us go and rebuild the walls of Jerusalem. ஏற்கனவே பாழடைந்து கிடக்கிற இந்த மதில்கள் காணப்படுகிறது, நாம் இப்பொழுது எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்கிறார். So here comes a beautiful lesson. அருமையான ஒரு பாடம் நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. There comes a revelation from God. ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாடு வந்திருக்கிறது. And we need to do a proclamation of that before man. அந்த ஒரு வெளிப்பாடை ஜனங்களுக்கு முன்பாக அறிவிக்க வேண்டும். You should not jump from revelation to proclamation. வெளிப்பாடிலிருந்து அறிவிப்புக்கு நேரடியாக குதித்து விடக் கூடாது. There is an intermediary stage. அதன் இடையிலே ஒரு இடைவெளி உண்டு. After you receive revelation, before you go on to proclamation, there should be a time pause for meditation. வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு அதை அறிவிப்பதற்கு முன்பாக அந்த இடைவெளியிலே ஒரு காலகட்டமாக நாம் தியானத்திற்கென்று வைத்துக் கொள்ள வேண்டும். That's the time of incubation. That's the time you need to think over. Before that, don't just pour it out. Don't just think aloud. அந்த நேரத்திலே மனதில் அவைகளை வைத்து தியானிக்க வேண்டும். எடுத்த எடுப்பிலே நாம் குதித்து விடக்கூடாது, வார்த்தைகளை கொட்டி விடக்கூடாது. That was the example of Daniel also. அதுதான் தானியேலுடைய அனுபவமாகவும் இருந்தது. All these men of God had this lesson so beautifully enshrined in their lives. இந்த தேவ மனிதர்கள் அத்தனை பேருமே இந்த காரியங்களை எல்லாம் தங்களுடைய மனதிலே அழகாய் பதிய வைத்திருந்தார்கள். Daniel 7th chapter. தானியேல் 7வது அத்தியாயம். Look at the 28th verse. 28வது வசனத்தை பாருங்கள். This is the end of the account. As for me, Daniel, my thoughts greatly troubled me, and my countenance also changed, but I kept that matter in my heart. அவன் சொன்ன வார்த்தை இத்தோടെ முடிந்தது. தானியேலாகிய நான் என் நினைவுகளால் மிகவும் கலங்கினேன், என் முகம் வேறுபட்டது, இந்த காரியத்தை என் மனதிலே வைத்துக் கொண்டேன். There was a great disturbance in my thought, and then even that was seen on my face. Nevertheless, I didn't pour out. I kept it in my heart. என் உள்ளம் கலங்கினது, என் முகமே வேறுபட்டது, ஆனாலும் அவைகளை கொட்டிவிடவில்லை, என் மனதிலே தக்க வைத்துக் கொண்டேன். Is that not the example of that woman Mary whom we meet in the beginning pages of the New Testament? புதிய ஏற்பாட்டின் துவக்கத்திலேயே நாம் சந்திக்கிறோமே மரியாள், அவளுடைய அனுபவமும் இதுதானே. Now you can read that in the 2nd chapter of Luke's Gospel. லூக்கா 2வது அத்தியாயத்திலே இதை குறித்து நீங்கள் வாசித்து பார்க்க முடியும். What do we read about her? அவளை குறித்து என்ன வாசிக்கிறோம்? The shepherds came at the announcement of the birth of Jesus to worship Jesus. அங்கே மேய்ப்பர்கள் இயேசுவானவர் பிறந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனே வணங்கும்படியாக வருகிறார்கள். And when they saw the baby, குழந்தையை பார்த்த பொழுது they went everywhere and made a proclamation of what they had seen. எங்கும் சென்று இந்த செய்தியை பறைசாற்றினார்கள். But you know what we read there? அங்கே என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? In the 19th words of the 2nd chapter we read, but Mary kept these things in her heart. லூக்கா 2வது அத்தியாயம் 19வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மரியாளோ இவைகளை தன் மனதிலே வைத்துக் கொண்டார். And then Jesus was lost in the temple. We all know that for 3 days when he was 12 years old. 12 வயதா இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு
ஒரு சிறுவனாய் அந்த இடத்திலே துளைந்து போகிறார். தேவாலயத்திலே 3 நாட்கள் அவர் கிடைக்கவில்லை. And finally his parents found him out. கடைசியிலே பெற்றோர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். And there was a conversation between him and his mother. அவருக்கும் தன்னுடைய தாயினிடத்திலும் இப்பொழுது சம்பாஷணம் நடக்கிறது. And then he went back and he was subject to them in Nazareth. இப்பொழுது மீண்டும் திரும்பி சென்று நாசரேத்தில் இருக்கிறார். What do you read about that? அதை குறித்து என்ன வாசிக்கிறோம்? Something very interesting. மிகவும் சுவாரஸ்யமான ஒரு காரியம். But Mary did not understand all that was going on. நடந்து கொண்டிருக்கிற சம்பவித்துக் கொண்டிருக்கிறவைகள் எல்லாம் அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. She did not go from person to person to just keep on discussing. இதை பற்றி எல்லாரிடத்திலும் சென்று கலந்து ஆலோசிக்கும்படியாக அவள் ஒருவரிடத்திலிருந்து ஒருவரிடத்திலே போகவே இல்லை. Because the Bible says, but Mary kept all these things in her heart. மரியாளோ இவைகள் எல்லாம் தன் மனதிலே வைத்துக் கொண்டாள் என்று பார்க்கிறோம். Beloved, when God reveals something to you, பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவாரேயானால், it may be through a dream, வேளை ஒரு கனவாக இருக்கலாம், or it may be through a vision, அல்லது ஒரு தரிசனத்தின் மூலமாக, or it may be through a word of prophecy, அல்லது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கலாம். Don't immediately broadcast it. உடனடியாக அதை நீங்கள் ஒளிபரப்ப வேண்டாம். Take time to consider it. அதை குறித்து சிந்திக்க நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். Now that's what exactly Paul was telling the Corinthian believers. அதையே தான் கொரிந்து சபைக்கு பவுல் பேசும் பொழுது சொல்கிறார். He said that if there is prophecy, let it be between 2 and 3 people. தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது 2-3 பேருக்கு மத்தியிலே அது காணப்படட்டும். And when one person prophesies, let other people discern it. ஒருவர் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது மற்றவர்கள் அதை நிதானிக்கட்டும். And if another man gets a revelation, others let them keep silent. மற்றொருவனுக்கு வெளிப்பாடு கிடைக்குமே என்று சொன்னால் மற்றவர்கள் அமைதியாக இருக்கட்டும். We are talking about the 9 gifts of the Spirit. ஆவியின் வரங்கள் 9 பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். I think the 10th gift is more important. 10வது ஒரு வரம் மிகவும் முக்கியமான என்று நினைக்கிறேன். You know what is that gift? அந்த 10வது வரம் என்ன தெரியுமா? To remain silent. It is the 10th gift of the Spirit. அமைதலாய் இருப்பது 10வது வரம். Now if you can remain silent, so many unnecessary confusions in church life could be avoided. அமைதலாய் இருக்க கற்றுக்கொள்வோமேயானால் நிச்சயமாக சபையிலே அநேக குழப்பங்கள் தவிர்க்கப்படும். Another point we want to add here. மற்றும் ஒரு குறிப்பை இந்த இடத்திலே சொல்ல விரும்புகிறேன். Not only what we speak, but to whom we speak, that is also vital and important. என்னத்தை பேசுகிறோம் என்பது ஒரு பக்கம் இருக்க, யாரிடத்திலே பேசுகிறோம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. That is why Jesus Christ said, beware of throwing your pearls before swine. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசுவானவர் எச்சரித்து சொன்னார், உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்கு முன்பு இறைக்க வேண்டாம். Not only the pearls will be destroyed, அந்த முத்துக்கள் பாழாகி போய்விடுமே, they also will turn back to you and tear you off. அது மாத்திரமல்ல, அந்த பன்றிகளும் மிரண்டு உங்களையே பீறி போடும். What you have may be a pearl, but before whom you say, that is equally important. உங்களுக்கு முன்பாக இருப்பது முத்தாக இருக்கலாம், ஆனால் யாரிடத்திலே அதை கொட்டுகிறீர்கள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. Now there is a very delicate example in the life of Paul in this matter. பவுலுடைய வாழ்க்கையிலே இதுல ஒரு அருமையான ஒரு அனுபவம் இருக்கிறது. Now God chose Paul to reveal the gospel of grace unto him. கிருபையின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக பவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். And when that was revealed to him, அது அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட பொழுது, you know what he writes to the Galatian believers? கலாத்திய விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகிற காரியம் என்ன தெரியுமா? I did not go here and there broadcasting it immediately. உடனடியாக அங்கும் இங்குமாக நான் அதை ஒளிபரப்ப செல்லவில்லை. I just chose a few select men and I shared with them. ஒரு சில மனிதர்களை நான் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு மாத்திரம் அதை நான் பகிர்ந்து கொண்டேன். If I had not done so, அப்படியாக நான் செய்திராவிட்டால் my running would have been in vain. என்னுடைய ஓட்டமே வீணாய் போயிருக்கும். All my efforts would have become futile. என்னுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாய் போயிருக்கும். So what to say, when to say, to whom to say, all these things we need to meditate. That's why we say, do not think aloud in all matters. ஆகவே என்னத்தை சொல்வது, எப்பொழுது சொல்வது, யாரிடத்திலே சொல்வது, இவையெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆகவே தான் நாங்கள் சொல்லுகிறோம், சிந்திக்கிறதை நீங்கள் வெளிப்படையாக சத்தமாக சிந்திக்க வேண்டும். Beloved, we can open up our hearts only before very reliable, mature people of God. பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் முதிர்ச்சி அடைந்திருக்கிற மிகவும் நம்பகமான மக்களுக்கு முன்பாக மாத்திரமே நம்முடைய உள்ளத்தை திறந்து கொடுக்க முடியும். You can open up your heart before a servant of God like Paul. பவுலை போன்ற ஒரு தேவ மனுஷனுக்கு முன்பாக நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் வெளிப்படுத்தலாம். Why? ஏன்? Here we read in 2 Corinthians 7th chapter. 2 கொரிந்தியர் 7வது அத்தியாயத்திலே வாசிக்கிறோம். What does Paul say? பவுல் என்ன சொல்கிறார்? Open your 7th chapter 2nd words. Open your hearts to us. எங்களுக்கு இடம் கொடுங்கள் என்று சொல்கிறார். In other words, open your hearts to us. உங்கள் உள்ளங்களை எங்களுக்கு முன்பாக திறந்து கொடுங்கள் என்று சொல்கிறார். Why? ஏன்? We have wronged no one.
நாங்கள் ஒருவருக்கும் அநியாயம் செய்யவில்லை. We have corrupted no one. ஒருவனையும் கெடுக்கவில்லை. We have defrauded no one. ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. On the other hand, மாறாக, look at the third verse. மூன்றாவது வசனத்தை பாருங்கள். We are carrying you in our hearts to die together with you and then to live together with you. உங்களை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் சுமக்கிறோம், காரணம் உங்களோடு கூட சாகவும் பிழைக்கவும் தக்கதாக என்று சொல்கிறார். Beloved, selflessness on the part of the hearer is a condition for you to be opened up towards him. நீங்கள் உங்களை மற்றவரிடத்திலே வெளிப்படுத்த வேண்டுமே ஆனால் கேட்கிறவர் சுயநலமற்றவராக இருப்பது அத்தியாவசியம். Not only that, if you look at the 6th chapter in the 11th verse, அது மாத்திரமல்ல 6வது அத்தியாயத்திலே நீங்கள் 11வது வசனத்தை பார்ப்பீர்களே he says, "O Corinthians, we have spoken openly to you and our heart is wide open before you." கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது. You can open up only before somebody who opens up for you. உங்களுக்கு திறந்து கொடுக்கிற ஒருவருக்கு முன்பாக தான் நீங்கள் திறந்து கொடுக்க Be very careful. மிகவும் ஜாக்கிரதையாயிருங்கள். If you are not careful in this area, people will gather and collect information from you and they will start manipulating you. இந்த பகுதியிலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கவில்லை என்று சொன்னால் தகவல்களை உங்களிடத்திலிருந்து மற்றவர்கள் உரிந்து கொண்டு உங்களுக்கு விரோதமாக அவைகளை செயல்படுத்துவார்கள். In Christian fellowship, openness should be always mutual. கிறிஸ்தவ ஐக்கியத்திலே திறந்து காணப்படுவது என்பது இரு திசைகளிலும் காணப்பட வேண்டும். Only then we can have fellowship with one another. அப்பொழுதுதான் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொள்ள முடியும். Unless openness is on either side, we cannot expect the cleansing stream or the cleansing power of the blood of Jesus. இந்த திறந்திருக்கிற தன்மை இரு சாரார் மத்தியிலும் இருந்தாலொழிய இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிற அனுபவம் காணப்படாது. In Christianity, there is a section of Christian leaders who call themselves apostles. கிறிஸ்தவ வட்டாரங்களிலே அப்போஸ்தலர்கள் என்று ஒரு சிலர் தங்களை அழைத்துக் கொள்வார்கள். There are some apostles today, no doubt. உண்மையான அப்போஸ்தலர்கள் மெய்யாகவே இன்றைக்கும் இருக்கிறார்கள். But there are some self-made, self-styled apostles who demand openness from people. Everything they should tell them. ஆனால் தங்களையே அப்போஸ்தலர்களாக நியமித்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் இவர்களுக்கு முன்பாக கொட்டி தீர்க்க வேண்டும். And they even want believers to confess their sins unto these apostles. இன்னும் சொல்லப்போனால் விசுவாசிகள் தங்களிடத்தில் வந்து அவருடைய பாவங்களை கூட அறிக்கை செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துவார்கள். This is outright manipulation. Anywhere you find a trace of it, please leave that church, leave that fellowship and run for life. இது முற்றிலும் வேதத்துக்கு புறம்பானது. இந்த விதமான காரியத்தை எங்கேயாவது நீங்கள் கவனித்திருந்தால் அந்த இடத்தை விட்டு ஓடிவிடுங்க. Don't ever allow room or don't ever give room for anybody to read your mind. It is very precious before God. உங்கள் சிந்தையை படித்து விடுவதற்கு யாருக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம். How not to think. எப்படி சிந்திக்க கூடாது. Do not think aloud in all matters. எல்லா காரியங்களிலும் சத்தமாக வெளிப்படையாக சிந்திக்க கூடாது.